ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, புகழனைத்தும் ரப்புல் ஆலமீன் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், அகிலத்தின் இரட்சகனுக்கே எல்லா புகழும். வலில்லாஹில் ஹம்த். முஸ்லிம்களாக இந்த மார்க்கத்தை ஏற்று நின்றவர்களாக இந்த பூமியில் ஒரு அடையாளமாக, ஒரு முஸ்லிமின் அடையாளமாக இருக்கிறது என்றால், இந்த பூமியில் ஒரு அடையாளத்துடன் வாழ்கிறோம் என்றால், முஸ்லிம் அல் இஸ்லாம் தீனுல் இஸ்லாத்தை சார்ந்தவன் நான் என்பதை ஒரு அடையாளப்படுத்த முடியும் என்றால், இந்த பூமியில் அஸ்ஸலாஹ் தொழுகை. அல்லாஹ்வின் அடியார்களே, நிறைய இடத்தில் தொழுகை எவ்வளவு முக்கியமானது, தொழுகையின் நன்மைகள் என்ன, தொழுகைகள் என்னென்ன செய்யும் என்ற விஷயங்களை பல, ஏன் நம்முடைய இந்த மேடையில், இந்த ஜும்ஆவுடைய மேடையில் பல முறை இதை பற்றி பேசியிருப்போம். ஆனால் இன்று அதே தொழுகையை வைத்து வேறொரு கேள்விகளை இன்று நான் உங்களிடம் முன்வைக்கப் போகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். என்னுடன் பின்னால் வாருங்கள். என்னுடைய இந்த கேள்விகளை, இந்த கேள்வி யாரை நோக்கி கேட்கப் போகிறேன் என்றால், தொழுகையை வேண்டும் என்று விடுபவர்களுக்கும் எனக்குமான உரையாடல். தொழுகையை வேண்டும் என்று தெரிந்தே இந்த தொழுகையை விடுபவர்களுக்கும் எனக்குமான உரையாடல் இந்த ஜும்ஆ. அதில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது, உங்களை படைத்தவனுக்கு தெரியும். அந்த உரையாடலில் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் இல்லையா என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். முதல் விஷயம், அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையை விட்டு விடுவதின் பாவம் உங்களுக்கு பிடிக்கின்றதோ பிடிக்கவில்லையோ, சத்தியம் இதை ஏற்கவில்லை என்றால் இதை நிராகரிப்பு. என்ன? தொழுகையை விட்டு விடுவதின் பாவம் அல்லாஹ்விடத்தில் உயிரை கொள்வதை விடவும், உயிரை கொள்ளும் பாவத்தை விடவும், பிறருடைய செல்வங்களை அபகரிப்பதன் பாவத்தை விடவும், விபச்சாரம், திருட்டு, மது அருந்துதல் போன்றவற்றின் பாவத்தை விடவும் கடுமையானது. இதனால் மற்ற பாவங்கள், பாவத்தை செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை, அதற்குரிய தண்டனையை நாம் யாவும் அறிந்திருக்கிறோம். அதற்குரிய தண்டனையை உலக மக்கள் இஸ்லாத்தை பார்க்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த பாவங்களை காட்டிலும் பெரும் பாவம் தொழுகையை விடுவது என்கின்ற முதல் பகுதியை சொல்லி நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, என்னுடைய இந்த உரை எப்படி அழைக்கப் போகிறேன் என்றால், தொழுகையை விட்டுவிட்டவனே, தொழுகையை வேண்டும் என்று விட்டுவிட்டவனே, இதை நீ அறிந்திருக்கிறாயா? இதுதான் தலைப்பு. எதை அறிந்திருக்கிறாயா?
இரு ஷஹாதத்திற்கு பின் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்திற்கு பின் பெரிய தூண், அதை நீ விட்டு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீ அறிந்திருக்கிறாயா? முதலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமத்திற்கு பிறகு மாபெரும் தூண் என்பதை, அந்த தொழுகையை என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? சுப்ஹானல்லாஹ். கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இதை கேளுங்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வளவு மா யுபஹது பிஹி யௌமுல் கியாமத்தி மின் அமலிஹி அஸ்ஸலாஹ். மறுமையில் ஒரு மனிதன் முதலில் அவன் கேள்வி கேட்கப்படக்கூடிய முதல் விஷயம் தொழுகை. அது சரியாகிவிட்டால் மற்ற அனைத்தும் சரியாகிவிடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தொழுகை விட்டவரே, நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, என்னுடைய அடுத்த கேள்வி, ஒரே ஒரு தொழுகையை விட்டு விடுவது கூட மிக பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஒரே ஒரு தொழுகையை விட்டு விடுவது கூட மிக பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை அறிந்திருக்கக்கூடிய நீ ஒட்டுமொத்த தொழுகையை விட்டுவிட்டவராக இருந்திருக்கிறார்களே, இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒரே ஒரு தொழுகையை விட்டு விடுவான் மாபெரும் நஷ்டவாளி என்று மார்க்கம் சொல்கிறது. இதை அறிந்திருக்கிறோமா? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸர் தொழுகையை விட்டு எவனுடைய அமல்களும் அழிந்து விட்டன. அஸர் தொழுகையை விட்டு விடுவனுடைய அமல்கள் அழிந்து விட்டன. அஸரின் தொழுகையை விட்டு விடுவன் அமல்கள் அழிந்து விட்டன என்றால் ஐவேளை தொழுகையை விட்டு விட்டவனுடைய நிலை என்னவாகும் இந்த பூமியில்? அடுத்த கேள்வி, ஈமான் கொண்டவர்களுக்கும் தொழுகையை விட்டு விட்டவனே இதை கவனி, தொழுகையை விட்டு விட்டவரே இதை கவனியுங்கள். என் தந்தையாக இருக்கலாம், என் சகோதரராக இருக்கலாம், என் பாட்டனாக இருக்கலாம், எனக்கு தெரிந்தவராக இருக்கலாம். இந்த கேள்வியை கவனியுங்கள். ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் இல்லாதவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில், இஸ்லாத்திற்கும் ஷிர்கிற்கும் இடையில் பிரித்து காட்டும் ஒரே விஷயம் தொழுகை என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? தொழுகையை விட்டு விட்டவனே, இதை நீ அறிந்திருக்கிறாயா? இதற்கு உன்னுடைய பதில் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ். நமக்கு அந்த இடைவேளையில் விட்ட உடன்படிக்கை தொழுகை விட்டவனே. கவனியுங்கள் அடுத்த கேள்வி, தொழுகையை விட்டவரே, இவ்வுலகத்தில் உன்னுடைய நிலை என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? தொழுகையை வேணென்று விட்டுவிட்டவனே, இந்த உலகத்தில் உன்னுடைய நிலை என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? என்ன நிலை? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அறிஞர்கள் இரு பிரிவுகளாக பிரிவுகிறார்கள். மார்க்க அறிஞர்கள் இரு ஃபத்வாவை வழங்குகிறார்கள். ஒருவேளை தொழுகையை வேண்டும் என்று விட்டுபவரின் நிலை காஃபிர். ஒருவேளை தொழுகையை மன் தஅம்மத ஃபீ தர்கி ஸலாத்திஹி ஃபகத் கஃபர். ஒருவேளை தொழுகையை வேண்டும் என்று விட்டுவிடுபவன் காஃபிர். மற்றொரு கூற்று, மற்ற அறிஞர்களின் கூற்று, அந்த ஒருவேளை தொழுகையை கூட வேண்டும் என்று விட்டுபவன் பெரும் பாவி. இது ஒரு சாரார், இது ஒரு சாரார் உலமாக்களின் கூற்று. சரி, கவனியுங்கள். இந்த தொழுகையை வேண்டும் என்று விட்டுவிட்டவனின் சட்டம் என்ன? இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், மூன்று இமாம்கள் சேர்ந்த அவர்களுடைய சட்டம் என்னவென்றால், ஆட்சியாளர் அவளை அழைக்க வேண்டும். தொழுகையை விட்டுவிட்டவரை ஆட்சியாளர் அழைத்து அவரிடம் தௌபா செய்யும்படி கேட்க வேண்டும். தௌபா செய்யுங்கள், தொழுங்கள். தொழுவது என்பது ஒரு முஸ்லிமிற்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு அழைப்படை. அதை நிறைவேற்றுங்கள். தௌபா செய்து தொழுகையை தொழுங்கள் என்று ஆட்சியாளர் அழைத்து அறிவுரை செய்து எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதற்கு பின்பும் அவர் அதே நிலையில் தொடர்ந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். யாருடைய கூற்று? யாருடைய ஃபத்வா? யாருடைய ஃபத்வாக்கள்? 4 மதுஹபின் 3 மதுஹபின் மாபெரும் தலைச்சிறந்த இமாம்கள், இமாம் அல் மாலிக் தாருல் ஹிஜ்ரா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்கிறார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? என்ன சொல்கிறார்கள்? விட்டுவிட சொன்னார்களா? அந்த மனிதனை சிறை பிடிக்க வேண்டும். அவன் மறுபடியும் தொழும் வரை அவன் சிறையிலேயே தங்கிவிட வேண்டும். அவன் மறுபடியும் இந்த தொழுகையை தொழும் வரை அவன் சிறையிலேயே இருந்து விட வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் மார்க்கம் சொல்கிறது என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதுதான்
தொழுகையை விட்டவரின் இந்த பூமியின் நிலை, இந்த பூமியின் அவர் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தொழுகையை விட்டவரே, இந்த நிலை நமக்கு வேண்டுமா? இந்த நிலை நமக்கு வேண்டுமா? கவனியுங்கள். என்னுடைய அடுத்த கேள்வி, அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவனாக. தொழுகையை விட்டவரே, பல அறிஞர்களின் தீர்ப்புப்படி நீங்கள் மரணித்து விட்டால், பல அறிஞர்களின் தீர்ப்புப்படி நீங்கள் மரணித்து விட்டால் உங்கள் ஜனாசா குளிப்பாட்டப்படாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தொழுகையை வேண்டும் என்று விட்டுபவரிடம் என்னுடைய உரையாடல். நீங்கள் மரணித்து விட்டால் உங்களின் ஜனாசா குளிப்பாட்டப்படாது என்பதை பல அறிஞர்கள் இந்த கருத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? என் அன்பிற்குரியவரே, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி செலுத்த வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை வழங்க வேண்டும். தொழுகையின் பால் நீங்கள் திரும்ப வேண்டும். இந்த நிலையை உங்களுக்கு தெரியுமா? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையை விட்டவரே, அடுத்த கேள்வி, ஒரு முஸ்லிம் பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வாய், ஒரு முஸ்லிம் பெண்ணை நீ திருமணம் செய்வது செல்லாது என்று பல அறிஞர்கள் கூடியிருப்பதை நீ அறிந்திருக்கிறாயா? ஒரு முஸ்லிம் பெண் திருமணமாகினதற்கு பிறகு அந்த கணவன் தொழுகையை விட்டுவிட்டவனாக மாறிவிட்டதினால் அந்த பெண்ணிற்கு அந்த திருமண உறவை முறித்துக் கொள்வதற்கு மிகச் சிறந்த காரணத்தில் ஒன்று அந்த கணவன் தொழுகையை விட்டுவிடுவது என்பதை அறிந்திருக்கிறீர்கள், அல்லது அந்த மனைவி தொழுகையை விட்டுவிட்டவள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஏன், எதனால் சொல்கிறார்கள் உலமாக்கள்? பல காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். தொழுகையை விட்டவன் காஃபிர். காஃபிரும் முஸ்லிமும் எப்படி கணவன் மனைவியாக வாழ முடியும்? காஃபிரும் ஒரு முஸ்லிமும் எப்படி கணவன் மனைவியாக வாழ முடியும்? இதை அறிந்திருக்கிறீர்களா? தொழுகையை விட்டவரே, இந்த கேள்விக்கு என்ன பதில்? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பல அறிஞர்களின் கருத்துப்படி தொழுகையை விட்டவரே, பல அறிஞர்களின் கருத்துப்படி நீங்கள் அறுக்கும் பிராணி செத்த பிராணியின் சட்டத்தை பெற்றதாக, ஹலால் இல்லாத சட்டத்தை பெற்றதாக இருக்கின்றது என்று பல அறிஞர்கள் கூறியிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கடை வைத்திருப்பீர்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வியாபாரம் செய்வீர்கள், ஐவேளை தொழுகை இருக்காது. என்ன சட்டம்? அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியில், இந்த நிலப்பரப்பில் இருப்பதினால் தான் மார்க்க சட்டங்கள் என்னவென்று தெரியாமல் ஒரு சுற்றுச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல அறிஞர்களின் கூட்டுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமத்தை சொன்னதற்கு பிறகு தொழுகையை நிலைநிறுத்தாதவர்களுடைய அறுத்து பலியிடுதலின் நிலை சரியான நிலை இல்லை என்பதை அறிஞர்களின் கூற்றாக இருக்கிறது என்பதை தொழுகையை விட்டுவிட்டவரை அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிலை வேண்டாம், இந்த நிலை வேண்டாம். தொழுகையை விட்டவருடைய இந்த நிலை வேண்டாம். கவனியுங்கள். எது உங்களை இந்த தொழுகையிலிருந்து தூரமாக்கினது? வியாபாரமா? பொழுதுபோக்கா? எது உங்களை தூரமாக்கினது? அல்லாஹ்வின் அடியார்களே, காரணத்தை தேடுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த காரணத்தை இன்றோடு நிறைவேற்றி விடுங்கள். தொழுகையை பேணுவோம், வெற்றியாளராக மாறுவோம். தொழுகையை சிறப்பிப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில்? இந்த நிலையை பார்த்து உங்களுக்கு நடுக்கம் ஏற்படவில்லையா? தொழுகை விட்டவரே, இந்த நிலையை பார்த்து உங்களுக்கு நடுக்கம் ஏற்படவில்லை என்றால் அந்த உள்ளம் மையத்தாகிவிட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, அதை அல்லாஹ்வின் பால் திரும்பாதவரை அந்த உள்ளம் மறுபடியும் மறுமலர்ச்சி அடையாது. அந்த உள்ளம் மறுபடியும் தன்னுடைய ஆகிய நிலைக்கு அது திரும்பாது என்பதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. தொழுகையை விட்டவரே, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடு. அது எப்படி தொழுகையாளிகளுக்கு கேடு? தொழுகையாளிகளுக்கு கேடு அல்லாஹ் சொல்கிறான் திருமறையில். ஏன்? அவர்கள் தொழுகையை அதன் நேரத்தில் தொழாமல் கடத்தி தொழுவார்கள். அவர்களுக்கு கேடு. தொழுது விடுவார், அந்த நேரத்தில் தொழாமல் போய்விடுவார். இது சஃபரில் இருப்பவரை பற்றி பேசவில்லை. இங்கு
பிரயாணத்தில் இருப்பவர்களை பற்றி நாம் பேசவில்லை. தொழக்கூடிய நேரத்தை தாண்டி வேண்டும் என்ற எந்த காரணமுமின்றி அந்த தொழுகை அந்த நேரத்தில் தொழாமல் நேரம் முடிந்ததற்கு பிறகு அந்த தொழுகையை தொழுபவர் தொழுகையாளிக்கு கேடு என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் என்றால், தொழுகை தொழாதவருக்கு நிலை, தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாதவரின் நிலை, தொழுகை என்றால் எனக்கு ஜுமா மட்டும்தான் தெரியும், வெள்ளிமேடை மட்டும்தான் எனக்கு தெரியும் என்றவரின் நிலை. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தொழுகையின் பக்கம் விரிவடக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه. وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. الله நடிகார்களே, இத்தனை நிலை பார்த்தோம் அல்லவா, இத்தனை நிலையை கேட்டோம் அல்லவா. மறுமையில் தொழுகை விட்டவர் நிலை என்ன? மறுமையில் நரகவாசிகளிடம் கேட்கப்படும். எந்த நரகம்? சக்கர். சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகத்தில் இருப்பவரிடம் கேட்கப்படும். قالوا ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين. நாங்கள் தொழுபவர்களாக நாங்கள் இல்லை. அவர்கள் பதில் சொல்வார்கள், சக்கர் என்ற அந்த நரகத்தில் இருப்பவர்களிடம் கேட்கப்படும், உங்களை இந்த நிலையில் ஆக்கினது என்ன? எதனால் நீங்கள் இந்த சக்கரிலே இருக்கிறீர்கள், இந்த நரகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொல்வார்களாம், قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, நாங்கள் உணவளிப்பவர்களாக இல்லை, நாங்கள் வீணான விஷயங்களில் மூழ்கி இருப்பவர்களாக இருந்தோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தொழுகை தான் கண்ணியம், இந்த தொழுகை தான் இஸ்ஸா. கவனமாக பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த பூமியில் ஒருவன் கண்ணியத்தை பெற வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை போல மற்றொரு தொழுகையாளி அல்லாத ஒருவரும் கண்ணியத்தை பெறுவதற்கு பெயர் கண்ணியம் அல்ல. உண்மையான அல்லாஹ்வை நேசித்து, இந்த மார்க்கத்தை நேசித்து, கலிமத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த தாரகத்தை முன்மொழிந்து தொழுகையை நிலைநிறுத்தி, நீதத்தை நிலைநிறுத்தி, ஒழுக்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் முன்னால் நீங்கள் எவ்வளவு ஒழுக்கதாரியாக நீங்கள் இந்த பூமியில் உங்களை காட்டிக் கொண்டாலும் சரி, அந்த தொழுகை இல்லை என்றால் உங்களிடம் அந்த மதிப்பை, உங்களுடைய மதிப்பை நீங்கள் பெற முடியாது என்பதை மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் எவ்வளவு சில மக்கள் இருப்பார்கள், சில மக்கள் உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம், ஐவேளை தொழுகிறான் ஆனால் திருட்டுத்தனம் செய்கிறார், வியாபாரத்தில் ஏமாற்றுகிறார். இதற்கு என்ன பதில்? வியாபாரத்தில் ஏமாற்றுகிறார். இது இரு சாரார்களுக்கும் பதில் இருக்கிறது. ஒரு சாராருக்கு முதலில் பதில் சொல்வோம். ஐவேளை தொழுகை இருப்பார், தாடி வைத்திருப்பார், ஆனால் பேசுவதெல்லாம் பொய். தொழுகை ஐவேளை தொழுகை என்றால் பள்ளியில் சென்று போய் தொழுது விடுவார், ஆனால் வியாபாரத்தில் பொய் பேசுவார், ஹராமான விஷயங்களில் ஈடுபடுவார், ஹராமான வியாபாரத்தில் இருப்பார், ஹராமான பொருளாதாரத்தை சேர்ப்பார், மக்கள் மதிக்கத்தக்க மனிதராக இருப்பார், ஆனால் அவர் ஆடைகளில் சரியான ஒழுக்கம் இருக்காது. மறைவான நேரத்தில் தெரியாமல் பார்த்தால் அவருடைய செயல்கள் எல்லாம் அவரை பொதுவடியில் பார்க்கக்கூடிய செயல்களாக இருக்காது. இப்படி சொல்பவரை என்ன செய்கிறார்கள்? நான் தொழவில்லை, அவன் தொழுகை எப்படி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு இரு வகையான அறிவுரைகளை உலமாக்கள் வழங்குகிறார்கள். முதல் விஷயம், இத்தகுல்லாஹ், உங்கள் இந்த தொழுகை உங்களை மானக்கேடான விஷயங்களில் உங்களை பாதுகாக்கின்றது என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படி தொழக்கூடியவர்கள் உலக அச்சத்தோடு தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த பூமியில் சத்தியத்தின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வெறும் தொழுகையை படைத்தவனுக்கும் நமக்கும் உள்ள விதயத்தை மட்டும் சரி செய்வது கொள்வதல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, அதை ஒருவன் சரி செய்து கொண்டு விட்டால் மனிதர்களும் சக மனிதர்களிடம் எவ்வாறு இருக்க வேண்டும், தன் மனோ இச்சையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் வியாபாரத்தில் உண்மை, வியாபாரத்தில் நீதி, வியாபாரத்தில் நேர்மை, சொல் சுத்தம், பொருள் சுத்தம், பொருளில் இருக்கக்கூடிய
வெளிப்பாட்டு தன்மை இதெல்லாம் ஒருவனுக்கு பிரதிபலிக்கிறது என்றால் அது தொழுகைதான் அதற்கு காரணமாக வேண்டும் என்ற அளவிற்கு முஸ்லிம்கள் தொழுகையாளிகள் இருக்க வேண்டும் இந்த பூமியில். ஆனால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் தொழுவாரு ஆனா எல்லாத்தையும் பண்ணுவாரு அப்படின்ற அந்த நிலையை தள்ளுவது யார்? சரி, இது ஒரு சாராருக்கு பதில், அறிவுரை செய்து விட்டோம். இன்னொரு சாராருக்கு பதில், இது யார்? நான் தொழமாட்டா ஆனால் தொழுபவரை மற்ற விஷயங்களில் பின்தொடர்வார். அது அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில், அது அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஆக முதல் உரிமையை அவர் செய்கிறார். அவரை விட்டுவிடு. உங்களை நீங்கள் பாருங்கள், உங்கள் கபருக்கு என்ன பதில்? உங்களுக்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை காலம் சமுதாயத்தை காட்டி 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 ஓடும். நீங்கள் தொழுவாததற்கு எத்தனை நாளுக்கு மற்றவர்களை காட்டப் போகிறீர்கள்? எப்போது நிற்க போகிறது இந்த நிலை? இன்னும் எத்தனை நாட்களுக்கு மற்றவர்களை காட்டி காட்டி நம் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பது? தொழுகாமைக்கு பதில் சொல்வதற்கு இதுதான் பதிலா? மற்றவர்களை காட்டுவது. ஆனால் அவர் தொழுகிறார், ஆனால் அவ்வளவு ஹராமான விஷயங்களை செய்கிறார். அது அவருக்கும் அந்த தண்டனையை தௌபா செய்யவில்லை என்றால், திருந்தி வாழவில்லை என்றால். இன்னொரு சொல்கிறேன், நீங்கள் தொழுது ஹராமான விஷயங்களை செய்பவர்களை நீங்கள் 100 பேரை காட்டுகிறீர்கள் என்றால் என்னால் 1000 பேரை காட்ட முடியும். தொழுது சத்தியத்திலே நிலைநிறுத்தி சுத்தமான வார்த்தையை பேசி ஹலாலான வியாபாரத்தை செய்தவரை 1000 லட்சம் பேரை காமிக்க முடியும் இந்த பூமியில். இந்த நிலை வேண்டாம். இந்த நிலையை மாற்றிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தொழுகை, உங்கள் கபர், உங்கள் கபருக்கான பதில் என்ன என்பதை தயார் செய்யுங்கள். அதை விட்டு ஒரு சரார் அவர்களையும் இன்னொரு சரார் நம்மளையும் தொழுகையாளிகளையும் ஒட்டுமொத்த தொழுகையாளிகளும் இழிவுபடுத்தவர்களாக, ஒட்டுமொத்த இந்த சுண்ணாவை, இந்த தாடி வைப்பவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்கள் இருந்தும் மற்றவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையே வெற்றி என்பதை மறுபடியும் கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.